பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகள் இஸ்லாமியுடன் பிறப்புகள் அல்ஹம்துலில்லாஹ். முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய இந்த தொடரில் இப்போது நாம் 57வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 57. சென்ற பக்கம் 56வது பக்கத்தினுடைய 4 செய்திகளை இப்போ நினைவுகூர்வோமா? ஒரு பெரிய தஃப்சீர், அதை நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் இதில் வந்தது. அதாவது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன சொன்னான், நான் உங்களை உயர்த்தப் போகிறேன்னு சொன்ன அந்த செய்தி, அதனுடைய வரலாறு, அதனுடைய விளக்கங்கள்லாம் பார்த்தோம். 56 நம்ம பார்த்தது இறை நிராகரிப்பாளர்களுக்கும் மூமின்களுக்குமான கூலியாக அல்லாஹ் இதை அறிவிக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். 56 நம்ம பார்த்தது ஈசா நபி ஆதம் நபி போன்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கான உதாரணம் ஒன்று தானே என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கேள்வி. அடுத்ததாக 56 முக்கியமான ஒன்றை பார்த்தோம். முபாஹலா எனக்கூடிய அந்த ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இன்னும் அவர்கள் வாதிட்டால் முபாஹலாக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன அந்த பின்னணி பற்றிய நீண்ட விளக்கங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் முபாஹலாக்கு வராமல் அவங்க பயந்து போயிட்டாங்க. ஹைர். இப்போ அதை தொடர்ந்து 57வது பக்கம். 57வது பக்கத்துலேயும் 56வது தொடர்ச்சி அப்படிங்கிறது போகுது. வாதிட்டால் முபாஹலா செய்யும்னு அல்லாஹ் சொன்னால ஃபைன் தவல்லவ் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறாங்க. முபாஹலா செய்யாமல் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க யார் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது அந்த அதன் தொடர்ச்சியாகவே வருது. அப்புறம் 57வது பக்கத்தில் 4 பாயிண்டர்ஸ் வருது. 8 வசனங்களாக நம்ம இதை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இந்த 57வது பக்கத்தில் மொத்தம் 8 வசனங்கள் இருக்குது. ஏ பாயிண்ட் 2 57 வேதக்காரர்களை அழைக்கவும். அல்லாஹ் தஆலா வேதக்காரர்களை அழைத்து ஒரு அழகான தாவா பண்ண சொல்கிறான். தாவாவில் அழைப்பு பணியில் முக்கியமான ஒரு வசனம் அது இங்கே இடம்பெறுது. அடுத்து 57 பார்க்க போகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி வாதிக்காதீர்கள், அவங்க விஷயத்தில் தேவையில்லாத வீண் விவாதம் செய்யாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா வேதக்காரர்கள்ட்ட சொல்கிறான். இது முழுக்க வேதக்காரர்கள் சம்மந்தப்பட்ட வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தகவல் தான் இந்த 57 ஃபுல்லாக. சரி, 57C என்ன அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதரும் அல்ல கிறிஸ்துவரும் அல்ல என்று அல்லாஹ் தஆலா அடித்து சொல்கிறது. அடுத்து 57 கடைசி 57 தவறாக வழிநடத்த விரும்பிய ஒரு குழு, அதாவது வேதக்காரர்கள் ஒரு சிலர் இஸ்லாமியர்களையும் வழிகெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆசைப்பட்ட ஒரு சிலர் அல்லாஹ் தஆலா இங்கே அடையாளப்படுத்தலாம். இதுதான் 57 ABCD. இது 8 வசனங்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற பக்கத்திலும் சரி அதற்கு முந்தைய பக்கத்திலும் சரி நீண்ட விளக்கங்கள் இருந்ததுன்னு காரணத்தினால நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி அந்த அளவுக்கான நேரங்கள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் தேவைப்படாது. சுருக்கமாகவே நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பாருங்கள், இன்றைய முதல் வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇன் தவல்லவ் ஃபஇன்னல்லாஹ அலீமும் பில் முஃப்ஸிதீன். ஃபஇன் தவல்லவ் அவர்கள் விலகினால், அவர்கள் புறக்கணித்தால், விலகினால், திரும்பினால், எதை விட்டும் முபாஹலாக்கு கூப்பிட்டு முபாஹலாக்கு வராமல் அவங்க திரும்பிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபைனல்லாஹ எனினும் நிச்சயமாக அல்லாஹ் அலீமுன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் பில் முஃப்ஸிதீன் விஷமிகளை குழப்பவாதிகளை. நபி இதற்கு பின்னரும் உண்மை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் புறக்கணிப்பாளர்களே. ஆனால் முபாஹலாக்கும் வரல, சரி அவங்க அழைக்கப்படக்கூடிய சத்தியத்தின் பக்கம் அவங்க வரல, அவங்க புறக்கணித்தால், சத்தியத்தை புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த விஷமிகளை நன்கறிவான். அப்போ அவங்க விஷமிகள் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அவர்கள் எல்லாம் விஷமக்காரர்கள் என்று இறைவனால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அவங்க சத்தியத்தின் மீது இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க குழப்பவாதிகளாக இருக்காங்க. குழப்பவாதிகளுக்கான விளைவை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சந்தித்து கொள்ள வேண்டியதுதான். இதை சொல்லிடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த ஒரு அழகான வசனம் 57 வேதக்காரர்களை அழைக்கவும் தாவா செய்யவும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون. 64வது வசனம். குல் நபியே நீர் கூறுவீராக, அவர்கள் அழைத்து வேதக்காரர்களை அழைத்து கூறுவீராக, யா அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களே அப்படின்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, தௌரா இன்ஜீல் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்களே. சரி, முதல்ல டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம்.
தாலோ நீங்கள் வாருங்கள், இலா கலிமத்தின் ஒரு விஷயத்தின் பக்கம், கலிமாங்கிறது வார்த்தை, ஒரு வார்த்தையின் பக்கம் ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். இந்த வார்த்தையின் பக்கம் வாருங்கள். எந்த வார்த்தை? சவஇம் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சமமானது, காமனானது, பொதுவானது. உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு கோட்பாடு, ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், ஒரு விஷயத்தின் பக்கம் நீங்கள் வாங்க. என்ன? அல்லா நஅபுது இல்லல்லாஹ். அது என்ன? அல்லாவை தவிர நாம் யாரையும் வணங்கக்கூடாது என்பது. அல்லாஹ் நஅபுதுனா வி ஷுட் நாட் ஒபே, வி ஷுட் நாட் வர்ஷிப். நாம் வணங்கக்கூடாது, இல்லல்லாஹ், அல்லாவை தவிர யாரும் வணங்கக்கூடாது என்ற நமக்கு மத்தியில் உள்ள அந்த பொதுவானது நிலைப்பாட்டின் பக்கம் வாருங்க. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஅ, அவனை எதை கொண்டும் நான் இணை வைக்கக்கூடாது என்ற இந்த ஒரு விஷயத்தின் பக்கம். வலா யத்தஹிது பஅதுனா பஅதா, நம்மில் சிலரை அர்பாபன், கடவுள்களாக மின்துனில் அல்லாவை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது எனும் இந்த கோட்பாட்டின், எனும் இந்த பொதுவான விஷயத்தின் பக்கம் நீங்கள் வாங்க, பேசுவோம். ஃபைன் தவல்ல, அவர்கள் விலகினால், இதிலும் அவர்கள் ஒழுங்காக சரியாக பதிலளிக்காமல் அல்லது சத்தியத்தின் பக்கம் வராமல் அவர்கள் விலகினால், ஃபகூலு, அவர்களிடத்தில் உறக்கச் சொல்லிவிடுங்கள். ஃபகூலு இஷ்ஹது, நீங்கள் எல்லாம் சாட்சியா இருங்கப்பா அப்படின்னு வேதக்காரர்கள்ட்ட சொல்லிடுங்க. ஃபகூலு ஷ்ஹது, நீங்கள் சாட்சியா இருங்கள். அண்ணா முஸ்லீமோன், நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக இருக்கோன்னு சொல்லி நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கோம், நீங்கள் தான் பிளவுபட்டு போயிட்டீங்கிறதுக்கு நீங்களே சாட்சியாக இருங்கன்னு அவங்களையே சாட்சி ஆக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபி அவர்களிடம், வேதத்தை உடையோரே, நமக்கும் உங்களுக்கும் இடையே இசைவான பொதுவான ஒரு பொது விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதாவது நாம் அல்லாவை தவிர வேற எவரையும் வணங்க மாட்டோம், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம், அல்லாவை விட்டு நம்மில் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என கூறும் மூமின்களே, இதன் பிறகும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பாருங்க, இங்கே குல்னு ஆரம்பிக்குது, நபியே என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து அப்புறம் இஸ்லாமியர்கள் ஈமானியர்கள் அங்கே சேர்த்துக்கிறான். அவர்களுக்கும் சேர்த்து தான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறது அவங்களுக்கு மட்டும் செய்தி, அவங்களுக்கு மட்டுமான ஒரு பர்சனல் அப்படின்னு நினச்சக்கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி எல்லாரும் மூலமாக தான் சொல்ல வைக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி ஆரம்பித்த ஸ்டைல ஃபகூலு, நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். இந்த இடத்துல ஃபகுல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லலை, ஃபகூலு மூமின்களே. அப்போ இது எல்லாருக்குமானது, தாவா பண்ணுறது, மக்களை அழைப்பது, இது எல்லாருக்குமானது. அப்போ உங்களுடைய எல்லா தாவாவையும் அழைப்பையும் அவங்க மறுத்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லிடுங்க, நீங்கள் எங்களுக்கு சாட்சியாக இருங்கப்பா, நாங்கள் உங்களுக்கு எத்தி வச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இருங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லிடுங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முக்கியமான வசனம். இப்போ இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வேதக்காரர்கள், இது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரையுமே அல்லாஹ் தஆலா அழைத்து தான் சொல்கிறான். எல்லாரும் அழைத்து சொல்கிறான். என்ன? இங்கே வாங்க பேசுவோம், ஒரு பொதுவான விஷயத்தை பேசுவோம் வாங்க. என்ன? இலா கலிமத்தின், ஒரு கோட்பாடு. களிமான்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். களிமாங்கிறது ஒரு விஷயம், ஒரு கோட்பாடு, ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாரும் வாங்க. சவாயும் பைனனா பைனக்கும்னு நமக்கும் உங்களுக்கு மத்தியில் அது சவாவானது, சமமானது, அது சரிசமமானது, பொதுவானது. சரிங்களா? அதுக்குள்ளே வாங்க. அதாவது தொழுகை அந்த மாதிரியான சில விஷயங்களை வேறுபாடு இருக்கலாம். முன்னால் சொன்ன ஷரியத்துக்கும் பின்னால் வந்த ஷரியத்துக்கும் சில வேறுபாடு இருக்கலாம். எத்தனை வக்து தொழுகை, எந்த நேரத்தில் தொழுகைங்கிறதுல வேறுபாடு இருக்கலாம். எத்தனை சதவீதம் சக்காத்து கொடுக்குங்கிற இது மாதிரியான உட்பிரிவான சட்டத்திட்டங்கள் மசாயிலில் வேறுபாடு இருக்கலாம். அதை விட்டுருங்க. பொதுவான நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொது கொள்கை விஷயத்தில் வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான். இலா கலிமத்தின் சவாயும் பைனனா பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் நீங்கள் வாங்க. அந்த பொதுவான விஷயம் என்ன? அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாவை தவிர நம்ம யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி தானே பொதுவாக நம்மளுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனை நம்ம இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வேதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அதே மாதிரி வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபா, நம்மில் சிலர் வந்து யாரையும் கடவுளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மை தானே? உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தானே? இதுக்கே நீங்கள் மாறி செய்றீங்க. இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ நீங்களாம் அஹ்லே கிதாபா? அப்போ நீங்களாம் உண்மையிலே வேதக்காரர்களா? வேதத்தில் சொல்றது நீங்கள் பின்பற்றலையே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான். அப்போது இங்கே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில வசனங்கள் எடுத்து சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஃபுர்கான் இல்லை சூரா அன்பியா எனக்கூடிய 21வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கேட்குறான். அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுறான். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூல் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு தூதராக இருந்தாலும், நபிமார்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தூதராக இருந்தாலும், அவரிடத்தில் அந்த தூதரிடத்தில் வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் என்னை தவிர யாரும் இல்லை, என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று நான் வஹி அறிவித்தே தவிர நான் அனுப்பவில்லைங்கிறான் அல்லாஹ். அப்போ எல்லா நபிமார்களும் வந்து அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு இணை வைக்காதீங்கன்னு தானே சொன்னாங்க. அதுதானே சரியான ஒரு பொதுவான கோட்பாடு என்று அல்லாஹ் நினைவுபடுத்த சொல்கிறான். இது அல்லாஹ் அன்பியாலையும் சொல்லி காட்டுறான். அது மக்காவிலேயே இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். அதே மாதிரி நஹல் எனக்கூடிய 16வது அத்தியாயத்தினுடைய 36 அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை திட்டவட்டமாக நாம் அனுப்பியிருக்கிறோம். என்ன சொல்லி?
அனியபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், அல்லாவை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத ஷைத்தான்களை மற்ற அசத்தியமான எதையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவற்றை விட்டு நீங்கள் விலகியிருங்கள் என்று எல்லா தூதுவர்களுக்கும் நம்ம சொல்லி அனுப்பணும். எல்லா சமூகத்திற்கும் ஒரு தூதர் அனுப்பி நம்ம இதை சொல்லியிருக்கோம் என்று அல்லாஹ் தஆலா இதெல்லாம் நினைவுபடுத்தி காட்டுறான். அப்போ இப்படி தானே எல்லா நபிமார்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் நபிமார்கள் அஹ்லே கிதாபில் யூதர்கள் இருக்காங்க. யூதர்களே மூசாவை கொண்டாடக்கூடிய தௌராவை பற்றி பிடித்திருக்கிறோம் என்று வாதிடக்கூடிய யூதர்களே தௌரால இந்த 3 இருந்துச்சா இல்லையா? இது 3மே காமன் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அவனுக்கு இணையே வைக்கக்கூடாது, நம்மில் சிலரை கடவுளை எடுத்துக்கக்கூடாது. இது எல்லாத்துலேயும் யூதர்களே தௌரால இருந்துச்சா இல்லையா? கிறிஸ்தவர்களே உங்களுக்கு இது இஞ்சியில் இருந்துச்சா இல்லை என்று அல்லாஹ் தஆலா ரசூல்லா மூலமாக கேட்க சொல்கிறான். ரசூல்லாவும் கேட்டாங்க. ஓகே, இதில் வந்து அதாவது நம்மில் சிலரை கடவுள்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது கடவுளாகவே எடுத்தது என்பதும் இருக்குது. அவர்கள் சிலரை அவர்களுடைய அந்த பாதிரிமார்களை, மத குருமார்களை, மத வழிகாட்டக்கூடியவர்களை வந்து கடவுள்களாக எடுத்து வணங்கியவர்கள் இருக்கிறாங்க. இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, யுத்தியோ பாதுனா பாதன் ஃபி மாசியத்தில்லா, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒரு சிலர் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பின்பற்றிட்டீங்க. அவங்க வந்து அல்லாவுக்கு மாறுதலாக ஒரு சில சட்டத்தை சொல்லும்போது, வேதத்தை மாற்றி சொல்லும்போது நீங்கள் அவங்கள பின்பற்றிட்டீங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டுட்டீங்க. இது சிலரை கடவுளாக எடுத்ததுக்கு சமம் என்று இங்கே விளக்கங்கிறாங்க இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான விளக்கம். இக்ரீமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான விளக்கம் சொல்கிறாங்க, யஸ்ஜுது பாதுனா லி பாதின், சிலருக்கு சஜ்தா செஞ்சாங்க. அப்போ சிலருக்கு சஜ்தா செய்கிறீங்களே, இப்படி இறைவனுக்காக செய்யக்கூடிய சஜ்தாவை பிறருக்கு செய்யக்கூடாது என்பதாக தடுக்கப்பட்டது தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சஜ்தா செய்யலாம்? அப்போ இதெல்லாம் தடுக்கப்பட்ட ஒன்று என்ற ரீதியில், இதன் காரணத்தினால் நீங்கள் அல்லாதவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள், சிலரை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் என்பதில் இதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ், புரியுதுல? ஓகே, இப்போது கடைசியில் என்ன, ஃபைன் தவல்லோ இவ்வளவும் சொல்லி அவர்கள் வந்து புறக்கணிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபகூலு நீங்கள் சொல்லிடுங்க, இஷது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கோன்னு சொல்லிடுங்க. அப்படிங்கிறதுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு எத்தி வச்சு எங்களுடைய கடமைகளை எல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம், அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அந்த 3 விஷயத்தை கடைபிடிக்கிறவங்களாம் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடிய இஸ்லாமியர்களாக ஈமானியர்களாக நாங்கள் இருக்கிறோம். அவனுக்கு எதையுமே இணை வைக்காதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி எங்களில் யாரும் சிலரை கடவுளை எடுத்துக்கொள்ளலை. ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்கள் யாருமே என்ன செய்யலை, அவர்களை நாங்கள் வணங்கவில்லை, அவரை நாங்கள் இபாதத் செய்யவில்லை. அதே மாதிரி சிலர் அபூபக்கர் இல்லைன்னா ஆட்சியாளர் வந்ததுக்கப்புறம் யாராவது அவங்க காலில் விழுந்தாங்களா, இல்லை அவங்களை யாராவது கடவுள்னு சொன்னாங்களா, இந்த ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை, எங்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்க அப்படிங்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள் எல்லாம் இதை சொல்லிடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சரி, இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எது அவங்களுக்கு உணர்த்தப்பட்டது அப்படிங்கிறது இப்படி சனத்தில் சொல்கிறாங்க, லா வசனன் வலா சனமன் வலா சலீபன் வலா தாவூத்தன் வலா நாரன் வலா ஷையன். அவங்க எதெல்லாம் இந்த வேதக்காரர்கள் கடவுள்களாக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால், சிலைகளை, அதே போன்று சிலுவையை, கிறிஸ்தவர்கள் சிலுவையை எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி சிலர் சிலையை எடுத்துக்கிட்டாங்க, சிலர் ஷைத்தானை வணங்கினார்கள், சிலர் நெருப்பை வணங்கினார்கள். இப்படி எதையுமே வணங்கக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு முன்னாடி வேதத்திலும் தூதுவர்கள் சொல்லி வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு உணர்த்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுதான் இந்த வசனம் இறக்கப்பட்டதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம், அடுத்தடுத்தது எல்லாமே ரொம்ப சுருக்கமான விளக்கங்கள் கொண்டது தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை எந்த இடத்தில் சரியாக, துல்லியமாக, பொருத்தமாக மேற்கோள் காட்டினார்கள், பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க, பாரசீக மன்னர், ரோமாபுரிய மன்னர், இது மாதிரியான பெரிய பெரிய நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களுக்கு, கவர்னர்களுக்கு, அரசர்களுக்கு எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்க, கடிதங்கள் அனுப்பினாங்க. இந்த சீரா படித்தர சொல்லிட்டு வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அப்போ ஹிர்கல் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு அனுப்புகிறாங்க. ஹிர்கல் யார்? அதீமுர் ரூம், அதாவது ரோம் தேசத்தை ஆண்டு வந்த அந்த மன்னருக்கு ஹிர்கல் என்பதாக சொல்லப்படுதில்ல. அந்த ஹிர்கலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய அந்த கடிதத்தில் என்ன எழுதுனாங்க அப்படிங்கிறது
இங்கே இடம் பெறுது. அது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகி இறைவன் திருப்பெயரால் இதை நான் எழுதுகிறேன் தூங்குகிறேன். மி முஹம்மதின் ரசூலுல்லா இலா ஹிர்கல் அதீமிர் ரூம், ரோம் தேசத்தினுடைய மகத்துவமிக்க அரசராக கருதப்படக்கூடிய ஹிர்கலுக்கு அல்லாவின் தூதர் முகமது இடத்திலிருந்து எழுதப்படும் கடிதமாகும். சலாமுன் அலா மனி தபஅல் ஹுதா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இங்கே பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் கிடையாது. ஏன்னா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் மீது அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக நம்ம சலாம் சொல்லணும். இஸ்லாத்தை ஏற்றுக்காதவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தால், அல்லது அவர்கள் நமக்கு சலாம் சொன்னால் கூட வலைக்கும் சொல்லணும். இல்லைனா அஸ்ஸலாமு அலா மனி தபஅல் ஹுதா, ஹுதாவை யார் பின்பற்றினார்களோ, அதாவது நேர்வழியை பின்பற்றியவர்கள் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டுமாக அப்படிங்கிறது தான் இதான் ஸ்மார்ட் சலாம். இதான் அவர்கள் விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு அழகான சலாம் ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தந்தது. அப்போ சலாமுன் அலா மனி தபஅல் ஹுதா, இஸ்லாத்தை நேர்வழியை பின்பற்றிய அனைவர் மீதும் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அம்மா பாத், அடுத்த விஷயம் என்னவென்றால் ஃபஅஸ்லிம் தஸ்லம், ரெண்டே வார்த்தை. ஃபஅஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நீ பாதுகாப்பை பெறுவாய். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பாதுகாப்பை பெறுவாய்ங்களா? ரெண்டு விளக்கு இருக்குது. ஒன்று, இஸ்லாத்தை ஏற்றுக்காட்டிய ஒரு கட்டம் வந்தால் போர் தொடுக்கக்கூடிய நிலைமை வரும், அப்போ போரை சந்திக்கக்கூடிய நிலைமை வரலாம், இது ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் நாளை மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாப்பை பெறுவாய். இதுதான் முக்கியமான விளக்கம். நீ எல்லா விதமான அதாபை விட்டும் நீ பாதுகாக்கப்படுவாய். துன்யாவுடைய அதாப், மறுமையினுடைய அதாபை விட்டு பாதுகாப்படுவாய். ஃபஅஸ்லிம் தஸ்லம். அப்போ ஒரு அரசருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ தைரியமாக எழுதுறாங்க, நீ உன் ஆணவத்தை, உனது என்ன சொல்வது அகம்பாவத்தை விட்டு உன்னுடைய அந்த தவறான கொள்கையை, உனது பழைய மதத்தை நீ விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ வெற்றி பெறுவாய். வஸ்லிம், இஸ்லாத்தை நீ ஏற்றுக்க, யூச்சிக் அல்லாஹு அஜரக்க மர்ரத்தின், உனக்கு எல்லாம் 2 மடங்கு கூலி தருவான். ஏன்னா வேதக்கார இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் 2 மடங்கு கூலி என்று வாக்களிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டதையும் அவர்கள் சரியாக பின்பற்றி விட்டார்கள். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தூதுவரை அவர்கள் பின்பற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது, அதையும் உண்மைப்படுத்திட்டாங்க. இறுதி தூதுவருடைய அந்த தாவாக்கும் அவங்க பதில் அளிச்சிட்டாங்க. அடிப்பில் 2 மடங்கு கூலி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற போது 2 மடங்கு கூலி அவங்களுக்கு உண்டுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா யூதர்களிலிருந்து ஒரு சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. வேதக்காரர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், யுத்திக் அல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைன், உனக்கு இறைவன் 2 மடங்கு கூலி தருவான். ஃபைன் தவல்லைத, அல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க தவல்லோ, ஆனால் நீ புறக்கணித்தால், ஃபைன் அலைக இஸ்மல் அரிசியின், இந்த கிறிஸ்துவர்கள் அனைவருடைய பாவச்சுமை முன்மீதே சுமத்தப்படும். ஏன்னா அரசனாக நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா உன் வழியை பின்பற்றி அநேக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்காட்ட இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் போயிடுவாங்க. இவங்களுடைய குற்றம் உண்மைதான் சுமத்தப்படும் என்று 2 வரி. மாஷா அல்லாஹ், இதை நான் விளக்குறதுக்காக தான் இவ்வளோ விளக்க சொல்ல. 2 வரியில் நறுக்குன்னு நச்சுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த வசனத்தை மட்டும் எழுதி அனுப்புனாங்க. யா அஹ்லல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாப மின் தூனில்லாஹ் ஃபைன் தவல்லவ் ஃபகூலு ஷஹது பிஅன்னா முஸ்லிமூன் என்று இந்த வசனம் இந்த இடத்தில் பொருத்தமானது என்பதால் ஹிர்கல் மன்னனும் வேதம் வழங்கப்பட்ட வேதக்கால ஒருவனாக இருந்தனால இந்த வசனத்தை அனுப்பிட்டான். இந்த வசனத்தினுடைய பொருள் நம்மளுக்கு இப்போ தெரியும்ல. அப்போ அவனுக்கும் இது ஒரு செய்தி அனுப்பிட்டு, இது 3 பக்கம் நீ இந்த 3 பின்பற்றுறதுக்கு நீ வா, உன் வேதத்தை இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் தடுமாறி சிலை வணக்கத்துலேயும் சிலுவை வணக்கத்துலேயும் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் பக்கம் நீங்கள் யோசிச்சுட்டு வந்து கட்டுப்படுங்க. இல்லைனா நாங்கள் முஸ்லீம்களுக்கு நீங்கள் சாட்சி எடுத்துக்கிறீங்க, நாங்கள் தப்பிச்சிருவோம்ப்பா நாளை மறுமையில் என்ற ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பின்னணியில் இன்னொரு சம்பவம் இருக்குது. இந்த கடிதம் ஒரு பக்கம் ஹிர்கலுக்கு போகுது. இருந்த போதிலும் இந்த ஒரு கட்டத்தில் கைசர் மன்னர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ரோம் தேசத்தினருடைய காயித் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஹிர்கலுக்கு கீழே இருந்தவர் தான் கைசர், வழிநடத்தக்கூடிய மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த கைசர் மன்னர். இந்த கைசர் மன்னர் இடத்துல இஸ்லாத்தை பற்றியான செய்திகள் எல்லாம் போகுது. அப்போ அதை பற்றி தெரிஞ்சு உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மக்காவிலிருந்து வந்த வருகை தந்த அந்த சில மக்களிடத்துல கேட்குறார், உங்களில் யார் இந்த புதிதாக ஒரு மதத்தை இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார், இந்த முகமது அவருக்கு நெருக்கமானவர், உறவில் நெருக்கமானவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அபு சுஃபியான் போகிறாங்க. அப்போ வரைக்கும் அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரல, அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க, சரிங்களா? அது இங்கே குறிப்பிடப்படுது. அப்போது அன்னை வரைக்கும் அபு சுஃபியான் பிற்காலத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ அபு சுஃபியான் இது மக்கா வெற்றிக்கு முன்னாடி நடந்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு தான் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சரியா? அப்போ இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கும் மக்கா வெற்றிக்கும் அதுக்கு இடைப்பட்ட 2 வருஷம் இருக்குல்ல. ஹுதைபியாங்கிறது ஹிஜ்ரி 6 நினைக்கிறேன், 6ல் நடந்தது. மக்கா வெற்றி 8ல் கிடைக்குது. அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்த இது ஒரு சம்பவம்.
அப்போது அபூ சுஃபியானை கூப்பிட்டு கைசர் மன்னர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன சொல்கிறாரு அவர் இது வரைக்கும் உங்கள்கிட்ட நிறைய செய்தி அதை சுருக்கமாக சொல்கிறார், அவர் பொய் சொல்லியிருக்கிறாரா, இல்லை இது வரைக்கும் அவர் நாங்கள் பொய் சொல்லி பார்த்ததில்ல, ஆமாம் இறை தூதர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி என்னைக்காவது ஏமாற்றிருக்காரா, ஏமாத்தினதில்லை, அப்போ இறை தூதர்கள் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி அவர் மதத்துக்குள்ளே வந்தவங்க யாராவது அந்த மதத்தை விட்டு திரும்ப விலைக்கு போயிருக்காங்களா, பழைய மதத்துக்கு மாறி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அபூ சுஃபியான் சொல்கிறார், இல்லை அப்படி யாரும் மாறினதில்லை. ஆமாம், அவங்க இறை தூதர்களுக்கு பின்பற்றக்கூடியவர்கள், சத்திய மார்க்கத்தை ஏற்கக்கூடியவர்கள், அதில் உயிரை போனால் நிலைச்சிருப்பாங்க, பின்வாங்க மாட்டாங்க. நீ சொல்கிற வர்ணனை எல்லாம் தூதர்களுக்கு பொருந்தக்கூடிய வர்ணனையாக தான் இருக்குன்னு கைசர் அப்போ ஒத்துக்கிறார். அப்போ அவங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இறை தூதருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்களுக்கான அடையாளங்கள் என்ன, அவரை பின்பற்றக்கூடியவருடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே கேட்டு இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு வரலங்கிறது வேற கதை. கடைசியில் கூட இஸ்லாத்துக்கு இந்த ஹிர்கல் வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது, நான் நமது பூர்வீக மதத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஹிர்கல் கைசரனுடைய வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களும் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மையான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வர்ணிக்கக்கூடிய வர்ணனையிலே இந்த இறை தூதர் இருக்கிறார், அந்த மனிதர் இருக்கிறார், அது உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் ஒரு கட்டத்தில் இந்த பூமி அவர் ஆளுவார் என்று சொன்னாங்க. அதே மாதிரி தான் ரோம் என்பது பிற்காலத்தில் உமரதன காலகட்டத்தில் அது வெற்றி கொள்ளப்பட்டதுங்கிறது நம்ம வரலாறுல பார்க்குறோம். ஆனாலுமே அவங்களுடைய அந்த மதத்தை விட்டு கொடுத்து வருவதற்கு அவர்களுக்கு அந்த நேரத்தில் மனம் இடமளிக்கவில்லை. அதனால் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் போனாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். ஹைர், அப்போ இது எல்லாமே மாஷா அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு பொருத்தமானதாக இருக்குது. அவர்களிடத்தில் சரியான தருணங்களிலே சரியான தாவாக்கள் யூதர்களிடத்தில் கிறிஸ்தவர்களிடத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கும் கடமை. நாமும் இது போன்ற செய்திகளை இப்போ நம்ம சென்ற பக்கத்தில் படித்தது, அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வந்தது, அவங்க உயர்த்தப்பட்டது, இது எல்லாத்தையுமே கிறிஸ்துவ சமூக மக்களுக்கு, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு சரியான நேரத்தில் நம்ம எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏற்றுக்காமல் போகிறாங்க, அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்டது. இதே நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தடுத்த பாயிண்ட் நம்ம இப்போ கடகடன் பார்த்துடலாம். 57B அந்த வசனத்தை பார்க்க போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் வாதிடாதீர்கள் என்ற அல்லாஹ் சொல்கிறான். என்ன? யா அஹ்லல் கிதாப் லிம துஹாஜ்ஜூன ஃபீ இப்ராஹீம் வமா أنزلت التوراة والإنجيل إلا من بعده أفلا تعقلون يا أهل الكتاب வேதக்காரர்களே லிம துஹாஜூன் ஹாஜ யுஹாஜு என்று சொன்னால் விவாதம் செய்தல், தர்க்கம் செய்தல். ஏன் நீங்கள் விவாதம் செய்கிறீங்க, ஏன் நீங்கள் தர்க்கம் செய்கிறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் வமா உன்சிலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் ஏன் தர்க்கம் செய்றீங்கிற விளக்கம் பின்னாடி தான் வருது, அடுத்த ஆயத்தில் வருது. என்ன தர்க்கம் செய்கிறாங்கன்னா, யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதராக இருந்தார்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவராக தான் இருந்தான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்ட ஒரு நபி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆப்ரஹாம் அப்படிங்கிற பேரில் அவங்கள கொண்டாடுறாங்க, நம்ம இன்னை வரைக்குமே பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய கொள்கைக்கு அவங்களை இழுத்துக்கிறாங்க. அல்லாஹ் அதில் சொல்கிறான், என்ன நியாயம் இது, என்ன அறிவு உங்கள்கிட்ட இருக்குது? ஒமா உன்சிலத்தி தௌராத்துல் இஞ்சியிலும் தௌராத்தும் இறக்கப்படவே இல்லையே, இல்லா மிம்பாதி அவருக்கு பின்னரே தவிர. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தௌராவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இஞ்சில் இறக்கப்பட்டுச்சு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கமாகத்தான் யூதத்துவத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு தான் கிறிஸ்துவத்தை நீங்கள் பின்பற்றுறீங்க. கிறிஸ்துவும் மூசாவும் வருவதற்கு முன்பாக வந்த ஒரு நபியை அவர் கிறிஸ்துவராக தான் இருந்தார், அவர் யூதராக தான் இருந்தார்னு சொல்கிறதுல என்ன அறிவு இருக்குது, இதில் என்ன லாஜிக் இருக்குது, இதில் என்ன தான் ஒரு நியாயம் இருக்குன்னு கேட்குறேன். எல்லாமே பாதி. அப்போ தௌராவும் இஞ்சிலும் அவருக்கு பிறகு தான் இறக்கப்பட்டது, அப்போ அவருக்கு பிறகே தவிர இறக்கப்படவில்லை, அப்போ அவருக்கு பிறகு தான் இறக்கப்பட்டது. அஃபலா தாக்கிலும் அறிவில்லை அப்படின்னு நல்லா அதில் கேட்குறேன். அஃபலா தாக்கிலும் நீங்கள் சிந்தித்து புரிய மாட்டீர்களா, இதை கூட உணர மாட்டீர்களா, பொருத்தம் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். வேதமுடையவர்களே, இப்ராஹிமை பற்றி அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகத்தான் இருந்தார் என்று பிராக்கெட்டில் கொடுத்துட்டாங்களா, அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ தான் இருந்தார் என்று ஏன் வீணே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யூதர்களுடைய வேதமாகிய தௌராவும் கிறிஸ்தவருடைய வேதமாகிய இஞ்சிலும் அவருக்கு வெகு காலத்திற்கு பின்னரே அருளப்பட்டன, இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா அந்த தோரணையில் இந்த இடத்துல கேட்குறான். இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இதுக்கு ஒரு சின்ன பின்னணி சொல்கிறாங்க.
இஸ்தமாத் நசாரா நஜ்ரான், நம்ம நஜ்ரான் கோத்திரத்தை நஜ்ரானை சார்ந்த கிறிஸ்தவர்கள் விஷயமா நம்ம நிறைய பேர் போன பக்கத்துலேருந்து சொல்லிட்டு வர்றோம். சரிங்களா? அவங்களுக்கு விளக்கமாகத்தான் இந்த ஆலிம்ரானுடைய கிட்டத்தட்ட 80 சில வசனங்கள் இறங்குனுச்சு. அது ஒரு காரணமாக வச்சு இறங்கியது. இதன் மூலம் அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்கிறான். அப்போ அந்த நஜ்ரான் கோத்திரத்தை சார்ந்த கிறிஸ்துவர்களும் அஹ்பார் யஹூத் யூதர்களை சார்ந்த சில பாதிரிமார்களும் இந்த ரசூல்லா கிட்ட வந்தாங்க. வந்துட்டு இந்த ரசூல்லா கிட்ட வந்து அவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு மத்தியிலையுமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுக்குள்ளேயுமே ஒரு குழப்பம் ஏற்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபகாலத்தில் அஹ்பார், இந்த யூத பாதிரிமார்கள்லாம் சொன்னாங்க, மாக்கான இப்ராஹிம் இல்லா யஹூதியன், இப்ராஹிம் என்பவர் யூதரை தவிர வேறு எதுவும் இல்லை, அவர் யூதர் தான், அவர் யூத கொள்கையில் தான் இருந்தார். அப்படியே அந்த கொள்கையை பிடிச்சி அப்படியே வந்து இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதே பின்பற்றினாங்க. அப்புறம் தோரா இறங்கியதுன்னு சொல்லி அப்படி லிங்க் பண்ணிக்கிறாங்க. அவர் பியூர் ஜூ, அவருக்கு யூதராக தான் இருந்தார் அப்படின்னு அவங்க சண்டை போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க. வகாலத்து நசாரா, இந்த நஜ்ரான்லேருந்து வந்து இந்த கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க, மஹக்கான இப்ராஹிம் இல்லை நஸ்ரானியன், இப்ராஹிம் பியூர் கிறிஸ்டியன்பா, இப்ராஹிம் அவர்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்துவத்தை ஏற்ற கிறிஸ்துவராகத்தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எல்லாத்துல அந்த வசனத்தை இறக்குனாங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அப்போ தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. யாஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லிம துஹாஜூன ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் ஏன் நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்றீங்க, இப்படி தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஓமா முஸ்லித்து தௌரா அவள் இஞ்சில் இல்லாமே பாதி, உங்களுடைய தௌராவும் இஞ்சிலும் இவருக்கு பின்னாடி தானே இறங்கியது, அஃபல தாக்கிலூன் அறிவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த வசனத்தை இறக்கி அவனுக்கு பதிலாக அல்லாஹ் இறக்கி அருளினான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பாக ஓதி காண்பித்து அவர்களுக்கு இது ஒரு விளக்கமாக பதிலாக சொன்னார்கள் அப்படிங்கிறத இங்கே இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதனோட விளக்கம் என்ன? கைஃப தத்தஊன் அன்னஹ ஐயுஹா அல் யஹூத், யூதர்களே அவர் யூதராக இருந்தார் என்று எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? மூசாக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். அதே மாதிரி கிறிஸ்தவர்களே இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட அடிப்படை இல்லாமல் கிறிஸ்தவராக இருந்தால் எப்படி சொல்கிறீங்க? ஈசாக்கு அவருக்கு எவ்வளோ காலங்கள் வேறுபாடு இருக்குது என்று அல்லாஹ் தஆலா இதில் கேட்க வர்றான். அஃபலா தாக்கிலூன், இதை கூட நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, ஒரு பொருத்தத்தோடு நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டீங்களா என்று அல்லாஹ் தஆலா இங்கே கேட்குறான். இந்த இடத்துல நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம், ها أنتم هؤلاء حاججتم فيما لكم به علم فلم تحاجون فيما ليس لكم به علم والله يعلم وأنتم لا تعلمون. இந்த இடத்துல ஹ அன்தும், ஓ நீங்களே என்ற அர்த்தம். ஓ நீங்களே, ஹவுலா, ஓ நீங்களே, அப்படி ரெண்டுக்கும் சேர்த்து ஓ இவர்களே, ஓ நீங்களே, அடே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஓ நீங்களே, ஹாஜத்தும் தர்க்கம் செய்தீர்கள், ஃபீமா லக்கும் பிஹி இல்ம், எதில் உங்களுக்கு விளக்கம் கல்வி இருந்ததோ அதிலும் நீங்கள் தர்க்கம் செய்தீர்கள். எதில் உங்களுக்கு விளக்கம், ஒரு சில விதமான குறிப்புகள் சொல்லப்பட்டு உங்களுக்கு தர்க்கம் கொள்வதற்கான ஒரு சின்ன முகாந்திரம் இருந்ததோ அதில் நீங்கள் தர்க்கம் செஞ்சீங்க. சரி, அதையாவது ஏற்றுக்கலாம். ஃபலிம துஹாஜூன ஃபீமா லைஸ லக்கும் பிஹி இல்ம், ஆனால் ஏன் எதிலே உங்களுக்கு எந்த விதமான கல்வியும் விளக்கம் இல்லை அதிலேயே இப்போ தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க என்றால் அதில் கேட்குறான். வார்த்தை புரியுது, விளக்கத்தை அர்த்தம் சொல்கிறேன். ஹன்தும் ஹவுலா, ஓ இவர்களே, ஹாஜத்தும் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள், இவ்வளோ நாளாக தர்க்கம் செஞ்சீங்க. ஃபீமா எதில் என்றால் லக்கும் பிஹி இல்ம், எந்த ஒன்றில் உங்களுக்கு கல்வி விளக்கம் புரிதல் இருந்ததோ அதில் நீங்கள் தர்க்கம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ரைட்டு. ஃபலிம துஹாஜூன, இப்போ ஏன் நீங்கள் தர்க்கம் செய்கிறீங்க? ஃபீமா லைஸ லக்கும் பிஹி இல்ம், எதில் உங்களுக்கு போதுமான கல்வி விளக்கம் அறிவிப்பு எதுவுமே இல்லையோ அதுலேயே இப்போ நீங்கள் தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கீங்க. வல்லாஹு யஅலம், அல்லாஹ் அறிகிறான். வஅன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இதன் விளைவை அல்லாஹ் அறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்போ அர்த்தம் இல்லாமல் ஏன் ஒரு விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அதாவது இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் ஏன் நீங்கள் விவாதம் செய்கிறீங்கிறதான். தஃப்சீர் ஜலாலைனில் ரொம்ப அழகாக விளக்கம் சொல்கிறாங்க. இமாம் ஜலாலைனுடைய ஆசிரியர் மாஷா அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, என்ன இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்கன்னா, அதாவது முன்னாடி நீங்கள் யார் விஷயத்தில் அறிவு இருந்ததோ அவங்க விஷயத்தில் தர்க்கம் செஞ்சீங்கிறத யார் பொருந்துன்னா, மின் அம்ரி மூசா வ ஈசா, யூதர்களாகிய நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்துக்கொண்டு ஈசா மீது தர்க்கம் செஞ்சீங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டாடிக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செஞ்சீங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட வேதம் அடுத்தடுத்து இறக்கப்பட்டது, அவங்க மாற்றி மாற்றி நீங்கள் சாடி கொண்டதும் அவர்களுடைய நபிமார்களை தூக்கி பிடித்ததும் உங்களுக்கு எதிரான மதத்தை உடையவர்களாக நீங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்களையும் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து தர்க்கம் செஞ்சது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதத்தை பிடிச்சிக்கிட்டாவது பேசுனீங்க. அதில் தவறாக பேசுனீங்க, எல்லை மீறி பேசுனீங்கிறது ஒன்று. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேதத்தை வச்சு நீங்கள் அதில் வந்து நீங்கள் தர்க்கம் செஞ்சீங்க, அது ஒரு தர்க்கம்.
ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டா ஃபலிமத்து ஹாஜின ஃபீமா லைசலுக்கு எந்த ஞானமும் அறிவும் இல்லாமையே நீங்கள் இப்ராஹிம் விஷயத்தில் வந்து யூதராக இருந்தால் கிறிஸ்தவராக இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கு முகாந்திரமே இல்லையே. உங்கள் வேதங்கள் இறக்கேறல படுறதுக்கு எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வந்துட்டு போனார் என்று இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட கேட்குறான். அப்போ இது நியாயமே இல்லாதது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க ரசூல்லா விஷயத்துலன்னு சொல்ல வருவாங்க. ரசூல்லா விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரியுறீங்க, இவர் உண்மை தூதர் தானா இல்லை அப்படின்னு நீங்கள். ஆனால் உங்கள் வேதத்தில் தௌராலையும் சொல்லப்பட்டுருச்சு, இஞ்சிலையும் சொல்லப்பட்டுருச்சு, இறுதி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனையோடு இப்படிப்பட்ட ஒரு பண்புகளோடு ஒரு தூதர் ஒருவர் அவர் பின்பற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதில் உங்களுக்கு இல்ம் இருக்குது. இல்ம் இருந்தும் ஃபீமாலக்கும் பிஹி இல்ம், இந்த முகமதை பற்றியான இல்ம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் அந்த முகமதை ஏற்றுக்காமல் ஹாஜித்தும் நீங்கள் தர்க்கம் செஞ்சீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகேங்களா? அப்போ அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செஞ்சீங்க. இப்போ உங்களுக்கு அறிவே இல்லாத விஷயத்தில் தர்க்கம் செய்கிறதுக்கு முன் வந்துட்டீங்க. விட்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே பிடிச்சிட்டிங்களேடா. அது என்ன நியாயம்? அவருக்கும் உங்களுக்கும் காலத்தில் ஏதாவது தொடர்பு இருக்கா? எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அவரையும் உங்களான்னு சொல்லி பிடிச்சி இழுத்துக்க பார்க்குறீங்க என்ற அளவுல சொல்கிறது இதனுடைய எக்ஸாக்ட் விளக்கம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கம் கொண்டிருந்தீர்கள். புரியுதா? நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயம்னா ரசூல்லா விஷயத்துலங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கருத்து. ஜலாலீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அடங்குவாங்கிறாங்க. ரெண்டுமே பொருந்தும் தான். அப்போ நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயத்தில் வீணாக இது வரைக்கும் தர்க்கம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ரைட்டு. நீங்கள் ஒரு சிறிதும் அறியாத விஷயத்திலும் ஏன் தர்க்கிக்க முன் வந்து விட்டீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் கை வச்சிட்டிங்களே. அல்லாஹ் தான் இவை அனைத்தையும் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுக்கு வஹீயின் மூலமாக சொல்லப்படுறத ஒழுங்காக கேட்டுட்டு போங்க. அடுத்து 57C. இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறது, அவர் கிறிஸ்துவரும் அல்ல யூதரும் அல்ல. ஒருத்தங்க அவங்க கையை பிடிச்சிட்டு இழுக்க பார்க்குறீங்க, இன்னொருத்தங்க அவங்களோட இன்னொரு கையை பிடிச்சிட்டு இழுத்த பார்க்குறீங்க. 2 பேரும் கையை விடு, அவர் நடுவில் நிற்கட்டும். அவர் யூதரும் இல்லை கிறிஸ்தவரும் இல்லை. அல்லாஹ் தஆலா எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. மா கான இப்ராஹீமு யஹூதிய்யன் வலா நஸ்ரானிய்யா வலக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். மாக்கான இப்ராஹிம் இருக்கவே இல்லை. மாக்கானா ஒருபோதும் இருக்கவே இல்லை. அதாவது ஒரு சில காலம் இருந்தார், மாறினாருங்கிறது கூட முகாந்திரம் இல்லை. மாக்கான ஹி நெவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ மாக்கான இப்ராஹிமுன் யஹூதியன், யூதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கவே இல்லை. வல நஸ்ரானியன், கிறிஸ்தவராகவும் அவர் ஒருபோதும் இருந்ததே இல்லை. அவர் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு மதமும் உருவாகவே இல்லை. வலாக்கின், மாறாக. அப்போ என்னவா இருந்தார்? வலாக்கின், மாறாக. எனினும், ஆனால் கேன ஹனீஃபன், அல்லாவின் கட்டளையை பின்பற்றுவார். ஹனீஃபுங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அதாவது உண்மையான மார்க்கத்தை ஏற்று ஷிர்க்கை விட்டு முழுமையாக நீங்கி அல்லாவை ஒருவரை மட்டுமே முன்னோக்கக்கூடியவருக்கு தான் ஹனீஃப் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சூரா பக்கரான்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ ஹனீஃப முஸ்லிமா, அல்லாவை ஏற்றுக்கொண்டவராக, தன்னை சரணடைய செய்தவராக, தன்னை இறைவனுக்காக ஒப்படைத்தவருக்கு பேர் தான் முஸ்லீம். அந்த அர்த்தத்தை நிறைவேற்ற சொல்லியிருக்கிறோம். the one who submit himself to Allah, the one who surrender himself to Allah அப்படிங்கிறது தான் முஸ்லீம். அப்போ தன்னைத்தானே அர்ப்பணித்தவருக்கு பேர் தான் முஸ்லீம். அப்போ முஸ்லீமாக, ஹனீஃபாக, நேர்வழியை பின்பற்றக்கூடிய ஏகத்துவ கொள்கையை ஏற்ற முஸ்லீமாகத்தான், ஹனீஃபான முஸ்லீமாகத்தான் அவர் இருந்தார். வமாக்கான, he was not among minal mushrikin, from the polytheists. அவர் இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து ஒருபோதும் இருக்கவில்லை. தெளிவாக சொல்லிட்டான். அப்போது நீங்களாம் இணை வைப்பில் இருக்கிறீங்க. இந்த இணை வைப்பில் இருக்கக்கூடிய எந்த மதத்துலேயும் அவர் யூதத்துவத்துலேயும் இல்லை, கிறிஸ்துவத்துலையும் இல்லை. அவர் உண்மையான பியூர் முஸ்லீமாக தான் அவர் இருந்தார். இப்போ அதே அந்த முஸ்லீம் என்ற பேரில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மூமின்களும் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அதன் பக்கம்தான் அவர்கள் அழைக்கிறார்கள். அப்போ இவர்கள் தான் உண்மையான இஸ்லாமியர்கள். இந்த உண்மையான இஸ்லாத்தின் மீது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருந்தாங்கங்கிற ஒரு கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அடித்து சொல்லிட்டான். ஓகேயா? சூரா பக்கராலையும் பார்க்கலாம். சூரா பக்கரால 135வது வசனத்தில் நம்ம இதை படிச்சுட்டு வந்தோம். சரிங்களா? அது என்ன? வகாலு கூனு ஹூதன் அவ் நஸாரா தஹ்தது. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் அப்படின்னு. யாரை பார்த்து சொன்னா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சஹாபாக்களையும், ரசூல்லாவையும் சஹாபாக்களையும் மூமின்களையும் பார்த்து நீங்கள் யூதத்துவத்துக்கு மாறிடுங்க, இல்லை கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிறீங்க, நீங்கள் தஹ்தது நேர்வழி பெறுவீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொல்ல சொன்னா? குல் பல் மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை பல் அப்படின்னு. அது செல்லாது. மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நேர்வழியை பின்பற்றிய இப்ராஹிமுடைய மில்லத், அந்த மார்க்கத்தில் தான் நாங்கள் இருப்போம். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் ஷிர்க் வைக்கக்கூடியவராக இல்லை. அப்போ இங்கே என்ன அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான்?
நீங்களாம் ஷிர்க் வைக்கிறீங்க, ஷிர்க் வைக்கக்கூடிய கிறிஸ்துவத்தில் இருக்கிறீங்க, ஷிர்க் வைக்கக்கூடிய யூதத்துவத்தில் இருக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த வரைக்கும் அவங்க சரியான முறையில் அவங்க ஒரு மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த வரைக்கும் சரியான முறையில் அதன் பக்கம் வழிகாட்டினாங்க. ஆனால் அவங்க பேரை சொல்லி நீங்கள் யூதர்கள் கிறிஸ்துவர் என்று ஷிர்கின் மீது, இணை வைப்பின் மீது இருந்துட்டு இருக்கீங்க. அதன் மீது நாங்கள் இருக்க மாட்டோம், நீங்கள் மறுத்து சொல்லிடுங்க. நல்லா தலா வந்து சூரத்துல் பக்ராலையும் சொல்லி காமிச்சா 135வது வசனமாக அதை நம்ம பார்த்தோம். அதே கருத்தை இங்கே வருது. இங்கே இன்னும் தெளிவாகவே சொல்லிட்டான், இந்த வேலையை வச்சுக்காதீங்க, அவர் யூதரும் கிடையாது, கிறிஸ்துவரும் கிடையாது, முஷ்ரிக்கும் கிடையாது, அவர் முஸ்லீம், ஹனீஃபான முஸ்லீம், அந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க என்று அல்லாஹ் இங்கே அழகாக சொல்லிடுறான். இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராக இருக்கவில்லை, எனினும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நேரான கொள்கையுடைய முஸ்லீமாகவே இருந்தார். மேலும் அவர் இணை வைத்து வணங்குபவராகவும் ஒருபோதும் இருக்கவில்லை. الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين. إن أولى الناس மக்களிலே மிகவும் அவுலன் நாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நெருக்கமானவர், உரிமையானவர்ங்கிற அர்த்தம் இருக்குது. அவுலாங்கிறது உரிமை. அப்போ இன்னும் அவுலன் நாஸ் இப்ராஹிமிற்கு மக்களிலே மிக மிக உரிமை படைத்தவர்கள், நெருக்கம் படைத்தவர்கள், அவரை கொண்டாட தகுதியுடையவர்கள். லல்லதீன நிச்சயமாக எவர்கள் இத்தபாகு அவரை யார் உண்மையிலேயே பின்பற்றார்களோ அவர்கள் தான். அந்த இப்ராஹிம் முஸ்லீமாக ஹனீஃபா இருந்தார்ல, முஷ்ரிக்கா இல்லை, அப்புறம் அவர் உண்மையிலேயே பின்பற்றக்கூடியவர்கள் தான் அவரை கொண்டாடுவதற்கு மிக நெருக்கியவர்கள், உரித்தானவர்கள். வஹாத நபி, இந்த நபியும், எந்த நபி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல்லதீன ஆமனு, மேலும் ஈமான் கொண்டவர்கள், அவரோடு ஈமான் கொண்ட இந்த சஹாபாக்கள், மூமின்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்வதற்கு மிக நெருக்கமானவர்கள். அல்லாஹ் வலியுல் முஃமினீன், மூமின்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறான் என்று இங்கே இன்னும் உரிமையை சொல்லிட்டான். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இன்னும் நெருக்கி வச்சுட்டான். யூதர் இல்லை, கிறிஸ்தவர் இல்லை, முஷ்ரிக் இல்லைன்னு போன ஆயத்தில் சொல்லிட்டு யாரு தான் அப்போ ஹனீஃப் முஸ்லீம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு, அப்போது எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, நாங்கள் ஹனீஃப் முஸ்லீமாக தான் இருக்கணும் அவங்க சொல்லிடலாம். அதனால இங்கே இன்னும் விளக்கப்படுத்திட்டான், நீ ஹனீஃப் முஸ்லீம்னு சொல்ல முடியும், நீ ஷிர்க் வைக்கக்கூடியவன். அதனால இந்த நபியை பின்பற்றக்கூடிய இந்த சஹாபா பெருமக்கள், இவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டாட, அவரை தங்களோடு இணைத்து கொள்ள மிக நெருங்கியவர்கள், சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் இங்கே வந்து இன்னும் அப்பட்டமாக அழகான முறையில் எடுத்துரைத்துட்டான். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இந்த நபி என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். வல்லதீன ஆமனு என்பது மின் அஸ்ஸஹாபிஹி, அவருடைய தூதருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களாகிய முஹாஜிரீன்கள் அன்சாரிகளை குறிக்கும். வமீம் பாதஹும், அவர்களுக்கு பின்னால் அவருடைய நாமும் இன்ஷாஅல்லாஹ் அடங்கும். ஏன்னா வல்லதீன ஆமனுன்னா ஈமான் கொண்டவர்கள். அப்போ இன்ன வரைக்கும் உண்மையிலேயே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கோட்பாட்டினை எடுத்து நிலைநாட்டக்கூடிய, எந்த ரீதியிலும் ஷிர்க் வைத்து விடாமல் அல்லாஹ் வணங்கக்கூடிய நாமும் இதில் அடங்குவோம். நம்மளையும் இணைச்சி தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறாங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அழகான ஹதீஸும் இருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இன்னலி குலி நபியின் உலாத்த மினன் நபியின், ஒவ்வொரு நபிக்கும் நபிமார்களிலிருந்து ஒரு நபி அவர்களுக்கான உற்ற நெருக்கமுடையவராக அவர் இருப்பார், நெருங்கிய பந்தம் உள்ளவராக அவர் இருப்பார். எனக்கு நெருங்கிய பந்தம் உள்ள, எனக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நெருக்கமான ஒரு நபி யார் தெரியுமா? வைன்ன வலியி, எனக்கான அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குரிய ஒரு நபி என்பவர் மின்ஹும், நபிமார்களில் எனது தந்தையாக நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஹலீல் ரப்பி, எனது இறைவனுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. அப்போது வஹாத நபி என்ற அல்லாஹ்ல இங்கே சொன்னதுக்கு ஒரு பொருத்தம் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் எப்போவுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவங்க புள்ள, ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த ஒரு பிள்ளைக்கு பேர் இப்ராஹிம்ங்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போது என் தந்தை பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிறந்த அன்னைக்குன்னே முத நாளே அந்த பேரை வச்சாங்க. முத நாளே இப்ராஹிம் என்ற என் தந்தை பேரை வைக்கிறேன்னு கூட அது உரிமையாக ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்களில் நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களும், அவர் காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றினாங்களா, உண்மையாக பின்பற்றினாங்களா, சொற்ப நபர்கள் தான். அவங்க அத்தா கூட, ஆசர் எனக்கூடிய தந்தை கூட அவங்கள பின்பற்றலாம். அப்போ அவரை பின்பற்றிய அவரது தோழர்கள், அவரை பின்பற்றிய உண்மை விசுவாசிகளும், இந்த நபியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவரும் தான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய சஹாபாக்களும் அவரை தொடர்ந்து வரக்கூடிய இந்த உம்மத்தே முஹம்மது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களை நேசித்து பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். கடைசி பாயிண்ட் வந்துட்டோம், 57D. இது ரொம்ப சுருக்கமானது தான். இது என்ன? தவறாக வழிநடத்த விரும்பிய ஒரு குழு என்று சிலர் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். وَدَّ طَائِفَةٌ مِّنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يُضِلُّونَكُمْ وَمَا يُضِلُّونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ.
வத்த தாயிஃபா ஒரு கூட்டம் விரும்பியது, ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. மின் அஹ்லில் கிதாப் வேதக்காரர்களிலிருந்து ஒரு சமூகம் ஒரு கூட்டம் ஆசைப்பட்டது, அதாவது ஆசைப்பட்டு இருக்குது. லவ் யுதில்லுனக்கும் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாமா, எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டுமே, எப்படியாவது யூதத்துக்கு மாத்திரணுமே, கிறிஸ்துவத்துக்கு மாத்திரணும், இஸ்லாத்தை விட்டு அவங்க உங்களை மாத்திரணுமேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. வமா யுதில்லூன் நல்லா சொல்றோம். வமா யுதில்லூன் அவர்கள் வெளியெடுக்கவில்லை, அவர்கள் வெளியெடுக்க மாட்டார்கள். எல்லா அன்ஃபுஸும் தங்களை தாங்களே தவிர. வமா யஷ்உரூன் ஆனால் அதை அவர்கள் உணர மாட்டார்கள். அவங்க வழிகேட்டில் இருந்துட்டு நீங்கள் வழிகேட்டுக்கு போயிடணும், அவங்க மதத்துக்கு போயிடணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க தான் அவங்க வழிகேட்டில் இருக்காங்க, அவங்க தான் நஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க தான் நரகத்துக்கு போகிறாங்க. ஆனால் அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதில்ல. they don't feel, they don't realize அப்படிங்கிறாங்களா. வமா யஷ்உரூன் அதை உணராமல் அவங்க வந்து அது ஏதோ சத்தியத்தில் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு உங்களை அவங்க பக்கம் இழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கை நீட்ட பார்க்குறாங்க, அவரே இழுத்து நம்மளோட சேர்த்துக்கலான்ட்டு கை வைக்க பார்க்குறாங்க என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. குர்துபியில் இந்த தஃப்சீர் கிடைத்தது. இப்னு கஸீரை பார்த்த வரைக்கும், தபரியில் பார்த்த வரைக்கும், சாதியை பார்த்த வரைக்கும், ஜலாலையில் பார்த்த வரைக்கும் இந்த பின்னணி கிடைக்கல. ஆனால் இதற்கு பின்னணி இருக்கலாம் என்ற ஒரு ரீதியில் வந்து மாஷா அல்லாஹ் இதை தேடி அலசப்பட்டதில் தஃப்சீர் குர்துபி எனக்கூடிய தலை சிறந்த அந்த தஃப்சீரில் வந்து ஒரு பின்னணி மாஷா அல்லாஹ் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, நஸலத் இந்த வசனம் யார் விஷயத்தில் இறங்கியதுன்னா, ஃபி முஆத் பின் ஜபல் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்திலும், ஹுதைஃபா பின் யமான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்திலும், அம்மார் பின் யாசிர் இது மூணுமே ரொம்ப பிரபலியமானவங்க. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவங்க விஷயத்தில் இறங்கியதான். இவங்க 3 பேரையுமே யூதர்கள் பனு நதீரை சார்ந்த, பனு குரைதாவை சார்ந்த, பனு கைனுகாவை சார்ந்தவங்களாம் வந்து இவங்க 3 பேரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்களாம், பிரெயின் வாஷ் பண்ணாங்களாம். முஆத் பின் ஜபலையும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களையும் அம்மார் பின் யாசிர் நீங்கள் யூதத்தை ஏற்றுக்கிறீங்க என்று சொன்னாங்களே. யாசிர் ரலியல்லாஹு ஆரம்ப காலத்திலேயே ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஆனால் அம்மார் ரலியல்லாஹு அவங்களுடைய மகன். இவங்க 3 பேரையும் அவங்க ரொம்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் யூதத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஏற்றுக்கல. இவங்க அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சாங்க. அப்போது அவங்க ஆசைப்பட்டது, அப்போ எப்படி கொஞ்சத்தையாவது இழுத்துட்டு போயிட முடியாதா, ஒரு அம்மாரையாவது நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஒரு முஆதையாவது நம்ம கன்வின்ஸ் பண்ணிட முடியாது, ஒரு ஹுதைஃபாவையாவது நம்ம வந்து மதத்தை விட்டு திருப்பிட முடியாதான்னு சொல்லி பெரிய சதித்திட்டம் தீட்டினாங்க. ஒரு கூட்டம் அதை ஆசைப்பட்டு தான் இருக்கு. நல்லா அந்த முகத்தரையை கிழிச்சான். வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழிகெடுத்து விட விரும்புகிறார்கள். அப்போ அந்த உங்களைங்கிறதுல இந்த 3 சஹாபி அடங்குவாங்க. அதை தாண்டி மற்ற சஹாபாக்களும் தன்னால் வந்துடுவாங்க. அவர்கள் தங்களிடையே தவிர உங்களை வழிகெடுத்து விட முடியாது, இதை அவர்கள் உணர்வதில்லை. கடைசி வசனம், யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வ அன்தும் தஷ்ஹதூன். வேதக்காரர்கள் லிம தக்ஃபுரூன் ஏன் நிராகரிக்கிறீர்கள், ஏன் இன்னும் நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இறை வேதத்தையும் இறுதி தூதர் கொண்டு வந்தது குர்ஆனையும் இன்னும் அப்பட்டமாக கண்மூடித்தனமாக நிராகரிக்கிறீர்கள். பிஆயாத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களை வஅன்தும் தஷ்ஹதூன் நீங்களே சாட்சி அளிப்பவர்களாக இருந்து கொண்டு, சாட்சி அளிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம் எங்கள் தௌராத்தில் சொல்லப்பட்டபடி தான் இவர் வந்திருக்காருன்னு நீங்கள் சாட்சி இழப்பாக சொல்லணும். ஆமாம் எங்கள் இஞ்சியில் சொல்லப்பட்டபடி தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வந்திருக்குன்னு கிறிஸ்தவரை நீங்கள் சாட்சி அல்லவா சொல்லணும். ஆனால் முதல் நபராக வந்து நிராகரிக்கிறீங்களே, உங்களுக்கு இது அழகா என்று கேட்குறான். வேதமுடையவர்களே நீங்கள் தெரிந்து கொண்டே அல்லாஹ்வின் வசனங்களை ஏன் நிராகரிக்கிறீங்க. அப்போ தஷ்ஹதூன் அப்படின்னா ஒன்று நீங்கள் சாட்சியளிக்கும் நிலையில் இருந்து கொண்டுங்கிற ஒரு பொருளும் இருக்குது, தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டுங்கிற ஒரு மீனிங் இதில் இருக்குது. கண்டிப்பாக அது 2 அர்த்தமே பொருந்த தான் செய்யும். அதனால தான் அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் அறிந்து கொண்டே, அப்போ சாட்சி தெரியாததுக்கு சாட்சி அளிக்க முடியுமா, அப்போ சாட்சி அளிக்க வரேன்னா தெரிஞ்ச விஷயத்தை தான் சாட்சி அளிக்கிறேன். அப்போது தெரிந்து கொண்டே இது உண்மையான தூதர் தான், உண்மையான மார்க்கம் தான், உண்மையான வேதம் தான், அதுக்கான எல்லா அடையாளங்களும் இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டே நீங்கள் இன்னும் எப்படி நிராகரிக்கிறீங்க நல்லதெல்லாம் அவங்கள பார்த்து கேட்குறான். இது இன்னும் தொடருது, அடுத்த பக்கத்தில் தொடருது. அது நம்ம இன்ஷால்லா இன்னும் என்னென்ன வார்த்தைகள் அவங்களை எப்படி கேட்குறாங்கிறது 58வது பக்கத்தில் இன்ஷால்லா பார்ப்போம். 57A வேதக்காரர்களை அழைத்து அந்த பொதுவான அந்த அக்ரிமெண்ட்டை கூப்பிட்டு அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசுங்க நல்லத்தில் அழகா தாவா பற்றி சொன்ன 57A. 57B இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விவாதம் செய்யாதீங்க நல்லத்தில் சொன்னது, அறிவில்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னது. 57Cயில் அவர் யூதரும் இல்லை கிறிஸ்தவரும் இல்லை என்ற அல்லத்தில் ரொம்ப அழகாக அவங்கள வந்து அடையாளப்படுத்தினது. 57Dயில் தவறாக வழி நடத்த விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் என்று அல்லத்தில் சொல்லி காட்டுறார். அல்ஹம்துலில்லாஹ் நாம் பிற மதத்தை பற்றி முன்னால் வாழ்ந்த மக்களை பற்றி அல்லத்தில் குர்ஆனில் நம்மளுக்கு தரக்கூடிய தகவல்கள் நல்ல முறையில் உள்வாங்கி புரிந்து நமது ஈமானை வலுப்படுத்தி நாம் மக்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய சிறந்த உன்னத மூமின்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் விரிவான வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.